அடி தூள் டேஸ்ட்டில் என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு வானல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் கீறி சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயமும் கலர் மாறிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள், சீக்கிரமாக வந்து தக்காளி குழையணும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவரும் இதில் நல்லா இறங்கணும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்துட்டு சிக்கனோடு நல்லா ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகணும். சிக்கன் வந்துட்டு நல்லா அது கூட ஊறும்போது டேஸ்ட்டு செம்மையாக இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நமக்கு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லாவே வந்திருக்கும். அதுலேயும் கொஞ்சம் சிக்கன் வந்து வெந்தும் இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே நமக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு இதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தான் நமக்கு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்குமே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு. ஏன்னா இந்த டைமில் அடி பிடிக்கும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஊறணும். ஸோ அதனால் எடுத்தோன்னே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு ஜூஸியாக அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்குற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிரேவி அப்படின்றதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்து நம்ம ஊற்றி இருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக பெப்பரை தூவி இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது சாதம் மட்டும் இல்லைங்க, சிக்கன் வந்துட்டு இந்த கிரேவியை கூட தொட்டுக்கிறதுக்காக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது 3த்துக்குமே செம்ம காம்பினேஷனுங்க இது. நீங்கள் வேணால் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.